இன்னைக்கு வந்து டே 2. டே 2ல வந்து நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே லஞ்ச் தான் சாப்பிட்டோம். எனக்கு அந்த மலேசியாவில் வந்து ஒரு கறி மீ அந்த மாதிரி ஒன்று சாப்பிட்டேன். அந்த மாதிரி சாப்பிடணும், ஏன்னா இங்கே நிறைய மலாய் ஃபுட்ஸ்லாம் இருக்குன்னு தேடணும். அந்த மாதிரி கிடைக்கல, பட் ஆனால் கொஞ்சம் அது மாதிரி சிம்லராக கிடைச்சிது. தனியாக வந்துட்டு இந்த மீட் பால்ஸ் வந்து சிக்கனு, அதுக்கப்புறம் ஃபிஷ் எல்லாம் வந்து ஒரு பால் மாதிரி பண்ணியிருப்பாங்க. அப்படி சூப்பராக இருக்கும். அது ரொம்ப அப்படியே ஃப்ளஃபியாக. ஸோ அது தனியாக வாங்கி இதுக்குள்ளே போட்டு நானே ஒரு ஃபியூஷன் மாதிரி பண்ணி காரம் கம்மியாக இருக்குன்னு அதுக்கு வந்து இதோ இந்த மாதிரி ஒரு சட்னி வாங்கி நானே ஒரு சமையல் சமைச்சு கடைசியா சாப்பிட்டேன். ஸோ இது வந்து மாலு, ஆனா மால்லேயும் ஓரளவுக்கு டீசென்டான ப்ரைஸா தான் இருக்கு. நல்லா தான் இருக்கு, டேஸ்டியா இருக்கு. $2 $3 என்ன தெரியாது, 180 220 அந்த மாதிரி. ஒரு ஃபுல்லா ஒரு சூப் பவுல், இவ்வளோ பெரிய பவுல் ஃபுல்லா கொடுத்துறாங்க. அந்த ஒரு பவுல் ஃபுல்லா சாப்பிட்டாலே ஃபுல்லா இது நல்லா இருக்கு, டேஸ்டியா இருக்கு. சாப்பிட்டுட்டே இருப்பியா? வெரி குட். ஓகே, இதுக்கு அடுத்து நாங்கள் வந்து கார்ட்வீல் போகிறோம். அது வந்து இன்னியோட க்ளோஸ் ஆகுது மெயின்டெனன்ஸ் பர்பஸ்க்காக. 1 மந்த் வரைக்கும் அது ஓப்பன் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால இன்னைக்குள்ளே அதை போயிடலான்னு சொல்லிட்டு அடுத்துதான் நாங்கள் வந்து அங்கே தான் போகலாம் இருக்கோம். ஸோ இங்கே வந்து கூகுள் மேப்ஸ் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எனக்கு தெரியல, கூட இருக்கிறவங்க சொல்கிறத வச்சு தான் அப்படியே நம்ம அந்த கூகுள் மேப்ஸ் ஃபாலோ பண்ணி இன்னைக்கு நம்ம போகிற இடம் கார்ட்வீல். அது எங்கே இருக்குது? சிங்கப்பூர் ஃப்ளையர்ட்ட இருக்கு. ஸோ அங்கே தான் போகிறோம். இதுதான் வந்து நிறைய எனக்கு பிடிச்ச செஷனா இருந்தது. இந்த மேஷ்மெல்லோஸ் வந்து மெல்ட் பண்ணி வச்சிருப்பாங்க, அந்த டோனட் இது எனக்கு பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் இது வந்து இந்த கிராசான் நம்ம ஊர்ல எல்லாம் நம்ம சாப்பிடுவோம். இது ஒரு மாதிரி கிரன்ச்சியா நடுவில் சாக்லேட்லாம் வச்சு தருவாங்க. அது இங்க இதுதான் ஃபேமஸ்ன்னு நினைக்கிறேன். இது வந்து மேல அந்த ஃபயர் போட்டு ஒரு பன் மாதிரி இருக்கு. நம்ம வாங்கினது வந்து இது உங்க கீழே இருக்குல்ல ஜாப்பனீஸ் கேக்கு. அது ஐயோ கேக்கு கேக்கு கேக்கு, எத்தனை கேக்கு, வெள்ளை கேக்கு, கருப்பு கேக்கு, பெரிய கேக்கு கூட இருக்குப்பா. அதுக்கு அடுத்ததான் இதுதான் இந்த ஸ்னோ ஒயிட் தான் வாங்கி ட்ரை பண்ண போறோம். ஐயோ எல்லாமே டேஸ்டா இருக்கே. என்னடா இவன் சோத்துக்கு செத்தவனா இருப்பான். இங்க பாக்குறதே டேஸ்டா இருக்குப்பா. அது இன்னும் அவ்வளோ காஸ்ட்லியும் கிடையாது, ரீசனபிள் பிரைஸ்லயும் இருக்கு. 200 ரூபாய் 100 ரூபாய் கேக்லாம் இருக்கு. அதுக்கப்புறம் 300 rupees, அதான் $2 $3 கேக்லாம் செம்ம டேஸ்டாவும் இருக்கு. நான் இப்பதான் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஜாப்பனீஸ் கேக் வாங்கி சாப்பிட்டேன், நல்லா இருக்கு. அது வந்து சேஃப் கேக், அது சாப்பிடலாம். அதுக்கு அடுத்து ஒரு கேக்கா இப்போ ஒன்னொன்னா கொஞ்சம் கொஞ்சமா நம்மளுக்கு வயிற்றுல காலி ஆயிட்டே இருக்குமோ வாங்கி சாப்பிட்டே இருக்கணும். இங்க வாங்க, என்கிட்ட யாராவது சொன்னாங்க பிப்ரவரியில சிங்கப்பூர் போக நல்லா இருக்கும் வெதர். தான் எப்படி இருக்கு வரல மழை. ஆனா மழையில கூட இந்த ஊர் நல்லா இருக்கு. மழையிலயும் நல்லா இருக்கு, வெயிலையும் நல்லா இருக்கு. வெயில ஒரு மாதிரி ஹியூமிடா அப்படியே வேக மாட்டேங்குது. மழையில அதே மாதிரி ரொம்ப சொதன்னு இருக்க முடியல. இங்க பாத்தீங்களா, நம்மளோட ஹோட்டல்ல இருந்து அங்க வாங்கிட்டு வந்தா இங்க இந்த மாதிரி ஒண்ணு வச்சிருக்காங்க ஒரு இதுக்குமே. இப்போ இதுல இருந்து நம்ம இப்படி ஒண்ணு எடுத்துட்டு இதுக்குள்ள போட்டு அப்படியே நம்ம மாலுக்குள்ள எடுத்துட்டு போலாம். திரும்பி இப்ப வெளில வந்துட்டோமா, இது எப்படி எடுத்துட்டு சரி டஸ்ட்பின்ல போட்டு போவாங்க. டஸ்ட்பின் எல்லா இடத்துலயும் இருக்கீங்க, வாங்க காட்டுறேன். அங்க இருக்க டஸ்ட்பின் தான், அதெல்லாம் நீங்க டஸ்ட்பின் தான். சரியா, போமா நம்ம இப்ப போமா. சிங்கப்பூர் ஃப்ளையர்னு போட்டுருக்கு பாருங்க. அது சுத்திருப்பா, அங்க பாருங்க, சுத்தி பாரு எவ்வளவு பொறுமையா சுத்துதா. எப்படி 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 கவியர்க்கா. ஆனா ஏன் இந்த மழை பெய்யுது எனக்கு பிடிக்கவே இல்ல. மழை வர வேண்டாம். நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டைம் கேப்சியூல் அப்படின்னு ஒண்ணு போறோம். என் முடி பாத்தீங்களா, பழைய ஹீரோயினோட முடி மாதிரி கர்ம நனைஞ்சிட்டேன். அதனால அதுக்கப்புறமா அந்த பெரிய காட்டுவீலுக்குள்ள போகுது. அது பொறுமையா சுத்துது, 1.5 hour சுத்தும் போல. கியூட்டா சொல்லுது, இப்படி சிங்கப்பூர் உருவாச்சுன்னு சொல்றாங்க.
எல்லாம் பண்ணேன்னா சிங்கப்பூர் உருவாச்சோம். ஆனா எதெல்லாம்னு சொல்ல மாட்டேன். இதுதான் அவதாரா, அது வேற. ஓ ஐயோ என்னாச்சுன்னா ஒரு சிங்கம் வந்து கதை சொல்லுச்சு சிங்கப்பூர் எப்படி உருவாச்சு. ஏன்னா சிங்கம் தான் ஃபர்ஸ்ட் இங்க இருந்துச்சா. அதுக்கப்புறம் ஒரு மன்னர் ஒருத்தர் வந்து இந்த ஊரை பார்த்து அதுக்கு பிடிச்சிட்டு இது வந்து ஐலேண்டா இருந்தது. அதுக்கப்புறம் இங்கேயே நிறைய ஏற்றுமதி இறக்குமதி எல்லாம் பண்ணி அதுக்கப்புறமா இது ஒரு பெரிய ஊரா மாறிடுச்சுன்னு சிங்கம் சொல்லுச்சு. ஆரம்பத்துல நானும் தான் நம்பினாதான் சோறு போடுன்னு தாத்தா சொன்னாரு. அதுல இருந்து நம்பிட்டேன். நீங்க சாப்பிடுறீங்களா? இல்ல உண்மைதான் நம்புறேன். அதான் சிங்கப்பூரா. நல்லா இருக்குல்ல, நானா கண்டுபிடிச்சது. இதை யாரோ கண்டுபிடிச்சிருப்பாங்க, நாயே அப்படின்னு சொல்லாத. இது என்னது, இங்க நிக்கணுமா? இதுல இப்படி நின்னு இப்படி வச்சு. ஐயோ இது நல்லா இருக்கேப்பா, ஜாலியா இருக்கு. வா, இது ஏன் நம்ம ஊர்ல எல்லாம் இந்த மாதிரி இல்ல? இதுதான் இந்த ரிவரா? இந்த ரிவர்னாலதான் சிங்கப்பூரே உருவாச்சு. இது நிஜமான மீனா? ப்ரொஜெக்டரா? அட பாவீங்களா. என்னன்னு பாத்துட்டு போலாம்டா. நான் தான் போவேன். ரொம்ப வாசிக்காத. இதுதான் அந்த கேப்சியூல். இதுக்குள்ளதான் நம்ம உட்காந்துக்கணும். அச்சோ, புஷு புல்லு நம்ம ஊர்ல பண்ற மாதிரி பண்றது. கெலடோஸ்கோப்பா? ஐயோ மாறி இருக்குப்பா. இங்க வந்து பாரு என் போன. ப்ளீஸ் ப்ளீஸ் இங்க வந்து பாரு ஒரு நிமிஷம். பா, ஒரு மாதிரி தலை சுத்துது. நான் இப்படிதான் பாத்துட்டு இருக்கேன். இது என்ன ஒரு ஒரு கலரா மாறுது? தலையே சுத்துது எனக்கு. கீழே வாவா. தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. அடுத்து ஐயோ இது என்ன எப்படி இருக்கு காட்டுறேன். ஆத்தா, பையனை கூட்டிட்டு போய் வேப்பல் அடிக்கணும் போல் இருக்குது. நீ சிரிக்காத ஆத்தா. வெயிட்டடா இருக்கா, வெயிட் பண்ணுங்க. என்ன என்னடி வாய்ஸ் இது? ஏய் போட்டோ எடுத்து போற போட்டோ. ஏன் இது இப்படியாவது லூசே வெறுப்பாகுது. ஐயோ என்னோட போட்டோ எடுத்திருக்கேன். என்னோட போட்டோ போடுவாங்க அதோ இந்த மாதிரி. இதுல வந்துட்டே இருக்கும். வந்துருச்சு பாரு. விறுவிறுன்னு போவாதா? இது நிக்கிறதா? நிக்கிறதுக்குன்னு ஒரு டிக்கெட் இருக்கா என்ன? அப்புறம் என்ன? போற வண்டியில பட்டு ஏறி உட்காந்துருமா? அம்மா அப்பா சில்லுன்னு இருக்கே. ராமேஸ்வரத்துல பார்த்த மாதிரி இருக்கா? இங்க பாருங்க வியூ. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 minutes கிட்ட வந்து பொறுமையா. ஆனா செம்மையா இருக்கும். அப்படியே சிங்கப்பூரோட மொத்த வியூவுமே நம்ம பார்க்கலாம். ஆனா எனக்கு ஹைட்டுல சரியான பயம். ஏதோ இது பொறுமையா போகுதுன்ற ஒரே காரணத்தினால. அந்த மழைக்கு எப்படி இருக்கு தெரியுமா? ஐயோ இங்க சாப்பிடக்கூடாதா? சாப்பாடு எதுவும் எடுத்துட்டு வரக்கூடாதா? எவ்வளவுதான் கேக் இருக்கே, சாப்பிடக்கூடாதா? நான் சொல்றேன். இப்ப மட்டும் ஒரு சூட ஒரு காஃபி இருந்துச்சு, செம்மையா இருக்கும்பா. சோறு தான் முக்கியம். எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு. வந்து டாப் ஹைட்டு 162 meters வந்திருக்கும். அதுல காட்டுறாங்க. சூப்பரா இருக்கு, செம்மையா இருக்கு, பாக்குறதுக்கு செம்ம அழகா இருக்கு. ஆனா டக்குன்னு கீழே எட்டி பார்த்தா செம்மைய பயங்கடா. அப்ப தரைக்கு இதுக்கு எவ்வளவு தூரம்டா? 500 அடிக்கு மேல இருக்கும்டா. 500 அடியா? பயமா நின்றுமா? இப்படி என்ன சொல்ற? பனி நின்றுச்சா? என்ன சொல்றீங்க? நிக்கிறது
ஓகே 30 மினிட்ஸ் என்னடா பண்ண போறோம்னு நினைச்சேன். ஆனா 30 மினிட்ஸ் போறதே தெரியல. அந்த அளவுக்கு சூப்பரா இருந்துச்சு. முடிச்சுட்டு திருப்பி வேற எங்கேயாவது போகலாமா இல்ல ரூமுக்கு போகலாமா அப்படின்னு பார்க்கணும். ஏன்னா அங்கேக்கும் இங்கேக்கும் 2 hours டிஃப்ரென்ஸா. நம்ம அங்க 10 மணிக்கு எழுந்து இங்க 12 மணி ஆயிடுது. ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கு. அதனாலதான் இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இட்ஸ் ஓகே. இன்னும் நம்மளுக்கு வந்து 4 days இருக்கு. பெரிய கம்பிங்க போட்டுருக்காங்க நல்லா. நம்ம ஊருக்கு போயிட்டு நானும் இந்த மாதிரி ஒரு இது ஓபன் பண்ண போறேன். திராட்டர்னு ஓபன் பண்ண போறேன். அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது. எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா?